பொறுத்தவரையும் அவர் அதாவது மாநில சுயாட்சிக்கு எதிராக எல்லா விதமான திட்டங்களையும் வந்து பாஜக அரசு முன்மொழியுது. அதான் அதிமுக. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். தூத்துக்குடி விமான நிலையத்தை விரிவாக்கம் செஞ்சது மாநில சுயாட்சிக்கு எதிரா, தமிழக நலனுக்கு எதிரா? சென்னை விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்தது தமிழ்நாட்டுக்கு எதிராகவா? தூத்துக்குடி துறைமுகத்தை விரிவாக்கம் செய்தது தமிழகத்திற்கு எதிரானதா? இங்கே வடசென்னையில் இருக்கிற நம்ம துறைமுகத்தை விரிவாக்கம் செய்தது தமிழகத்திற்கு எதிரானதா? 10 லட்சம் கோடி தமிழக கட்டமைப்புக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்திற்கு எதிரானதா? சாலை வசதிகள் இன்னைக்கு எந்த மாநிலத்தையும் விட அதிகமாக இங்கே போடப்பட்டிருக்கிறது, இது தமிழகத்திற்கு எதிரானதா? தமிழகத்தை உலகத்தோடு இணைத்துக் கொண்டிருக்கிறார் மரியாதைக்குரிய பாரத பிரதமர். நீங்க யூபிஏ கவர்மெண்ட்ல இருந்தீங்களே, எத்தனை திட்டங்கள் கொண்டு வந்தீங்க? பட்டியலிட முடியுமா நான் கேட்கிறேன். விமான நிலையங்கள் அப்படியே தான் இருந்தது, பின்தங்கியே இருந்தது. துறைமுகங்கள் பின்தங்கியே இருந்தது, சாலைகள் பின்தங்கியே இருந்தது. எதையாவது முன்னேற்றினீர்களா? அதனால மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் தமிழகத்தையும் சார்ந்து சப்கா சாத் சப்கா விகாஸ் தான். உங்களை மாதிரி தமிழகத்தை சுருக்கி கொள்ளவில்லை, அவர் விரித்து கொண்டிருக்கிறார், விரிவாக்கம் செய்து கொண்டிருக்கிறார். அதனால இன்னும் சொல்ல போனா தமிழக வளர்ச்சியில் முதல்வரை விட பிரதமர் அக்கறை கொண்டிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். முதலமைச்சர் பிரதமர் ஏதாவது செஞ்சா அதை அப்படி தமிழாக்க செய்ய சொல்லி ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க. இன்னைக்கு உங்களுடன் ஸ்டாலினே விக்ஷித் பாரத் என்ற நிகழ்ச்சி தான். நானே அதில் மத்திய அரசின் திட்டங்களுக்காகலாம் நான் அதில் கலந்து கொண்டு இருக்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு உங்களுடன் ஸ்டாலின், மக்களுடன் ஸ்டாலின் அந்த மருத்துவ திட்டம் நேஷனல் மெடிக்கல் மிஷன் தான். எல்லாமே மத்திய அரசின் திட்டம் தான். மத்திய அரசின் திட்டத்திற்கு நீங்கள் ஸ்டிக்கர் ஒட்டு தமிழ் பெயர் வைத்துக் கொண்டு இருக்கிறீர்கள். ஆனால் தமிழக மக்கள் அதில் ஏமாற மாட்டார்கள் என்பது எனது கருத்து. தூய்மை பணியாளர்களை வந்து தனியார் மயம் ஆக்கக்கூடாதுன்னு திருமாவளவன் சொல்லியிருக்காரு. திருமாவளவன் சொல்றாரு, நான் கேட்கிறேன். இந்த திருமாவளவன் தூய்மை பணியாளர்களின் பிரச்சனையில் கருணையோடு நடந்து கொள்ளவில்லை என்றால் கூட்டணியை விட்டு வெளியே வர தயார் என்று சொல்ல முடியுமா? இங்க வெளியே கூட்டணி இப்படி தூய்மை பணியாளர்களுக்கு பேசிட்டு அங்கே அறிவாலயத்துக்குள்ள போட்ட உடனே கும்பிடு போட்டு பிஜேபி வந்துடக்கூடாது, பிஜேபி வந்துடக்கூடாது, அதனால நாங்க எல்லாம் உங்களுக்கு கும்பிடு போட்டுட்டு இருப்போம்னு சொன்னா அநீதி இழைத்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு கூட அந்த வேங்கை வயல்ல இன்னும் நமக்கு தீர்வு கிடைக்கல. திருமாவளவனும் சரி, கம்யூனிஸ்டுகள் என்ன சொல்றாங்க? இந்த தனியார் மயமாக்கத்திற்கு கம்யூனிஸ்டுகள் என்ன சொல்கிறார்கள்? ஆக கம்யூனிஸ்டும் சரி, திருமாவளவனும் சரி வெளியே வாய் பேசுறாங்க, உள்ள போய் அடங்கி இருக்கிறார்கள். உங்களுக்கு உண்மையிலேயே தூய்மை பணியாளர்கள் மீது அக்கறை இருக்கிறது என்றால் கம்யூனிஸ்டுகளையும் திருமாவளவனையும் நான் சொல்றேன், நீங்கள் இதில் கருணையோடு நடந்து கொள்ளவில்லை என்றால் கூட்டணியை விட்டு நாங்கள் வெளியே வருவோம் சொல்லுங்க. அப்போ அந்த தலைவர்களை மக்கள் நம்புவார்கள்.